சைவ சமயம் தழைக்க வந்த ஞானசூரியன் திருஞான சம்பந்தர். சோழ நாட்டில் 12 திருப்பெயர்களைக் கொண்ட சீர்காழியில் சிவபாத இருதயர் பகவதியார் தம்பதியினருக்கு மகனாக அவதரித்தார். இவருக்கு 3 வயதாக இருந்தபோது தந்தை நீராடச் சென்ற குளக்கரையில் நின்று அம்மே, அப்பே என்று அழுதார். அப்போது விண்ணில் தோணிய பொறும் உமையன்னையும் காட்சியளித்தனர். உலகிற்கே அன்னையான பார்வதி தேவி தன் திருமுலைப்பாலை சிவஞான அமுதமாக கலந்து பொற்கிண்ணத்தில் அக்குழந்தைக்கு ஊட்டினார். இறைவன் ஊட்ட உண்ட அந்த ஞானப்பாலே சம்பந்தரை ஆளுடை பிள்ளையார் ஆக்கியது. நீராடி வந்த தந்தை குழந்தையின் வாயில் பால் வழிவதைக் கண்டு சினந்து எச்சிற்பால் ஊட்டியது யார் எனக் கேட்டு குச்சியால் அடிக்க முற்பட்டார். அப்போது சம்பந்தர் விண்ணை நோக்கி சுட்டிக்காட்டி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்பது சூடி என்று தனது முதல் பதிகத்தை பாடினார். சிவஞானம் பெற்ற சம்பந்தர் ஊர் ஊராகச் சென்று இறைவனை பாடினார். திருக்கோலக்காவில் அவர் கைகளால் தாளம் போட்டபோது இறைவன் அவருக்கு 5 எழுத்து மந்திரம் பொறித்த பொற்றாளம் வழங்கி அருளினார். வெயிலில் வாடிய போது போதகணங்கள் மூலம் முத்துப்பந்தல் கொடுத்து நிழல் தந்தார் இறைவன். அவரது வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்கள் சொல்லிலடங்காதவை. திருமருகலில் பாம்பு தீண்டி இறந்த வணிகனை தனது பதிகத்தால் உயிர் பெறச் செய்தார். மழ நாட்டு தலைவன் மகளின் முயலகன் நோயை தீர்த்தார். பஞ்சம் வந்தபோது இறைவனிடம் படிக்காசு பெற்று அடியார்களுக்கு அன்னமிட்டார். மிக முக்கியமாக மதுரையில் மங்கையர்க்கரசியார் மற்றும் குலச்சரியார் வேண்டுகோளுக்கிணங்க சமணர்களை வாதில் வென்று கூன் பாண்டியனின் நோயை தீர்த்து அவனை சைவத்திற்கு திருப்பினார். அனல்வாதம் புனல்வாதம் என அனைத்திலும் வென்று சைவக் கொடியை நிலைநாட்டினார். திருமயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்த சிவனேசரின் மகள் பூம்பாவையின் எலும்புகள் அடங்கிய குடத்தை வைத்து மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை என்று பதிகம் பாடி அவளை மீண்டும் உயிருடன் எழச் செய்தார். இறுதியாக அவருக்கு பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ய எண்ணினர். திருநல்லூர் பெருமணத்தில் நம்பியாண்டார் நம்பியின் மகளுடன் திருமணம் நடந்தபோது சிற்றின்பத்தை விரும்பாத சம்பந்தர் கல்லூர் பெருமணம் என்ற பதிகத்தை பாடினார். அப்போது இறைவன் ஒரு பெரும் ஜோதியாக தோன்றி அவருக்கு வாயில் காட்டினார். நமசிவாய மந்திரத்தை போற்றியபடி தன் மனைவி, தந்தை, தாய், திருமணத்திற்கு வந்திருந்த அனைத்து அடியார்கள் மற்றும் உயிர்களோடு அந்த சிவஜோதியில் கலந்தார் திருஞான சம்பந்தர்.